வாட் இஸ் இதுங்க நீங்க டூயிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சோ சாரி, நான் வலிக்கு மருந்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சாரி. ஏங்க அதுதாங்க கேக்குறேன். உங்களை தூங்க தானே சொன்னாங்க. உங்களை யாருங்க எந்திரிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் பண்ணிக்கிறேன். விடுங்க நீங்க, சும்மா இருங்க நீங்க. சுடு தண்ணி வச்சாச்சு சரிங்களா? போய் சட்டை போட்டு குளிச்சிருங்க. குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் ரெடியா இருக்குது, சாப்பிட்டுருங்களா? நீங்க விடுங்க, என்ன கொணவனையா வருது. நான் பார்த்து விடுங்க. நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க. விடுங்க, அது அப்படி தான் ஸ்டைலு. அதுக்கப்புறம் சட்டை போட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புடவை கட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கிறேன், அம்மா அண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல வேண்டாம், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க. ஏன்? சாரி, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. டபுளா இல்ல? சரி விடுங்க. அந்த அஞ்சலியும் அத்தையும் வராங்க. அவங்க அம்மாவும் அஞ்சலியும் வராங்களா? ஆமா. நீங்க சொல்லிட்டீங்களா? எனக்கு அடிபட்டுருச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்க பதட்டம். இல்லங்க அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லைங்க. இது வேற மேட்ரு. வேற மேட்டர்னா எதுக்கு வராங்க? அது அப்புறம் சொல்றேன், விடுங்க. நான் சொல்றேன், நீங்க விடுங்க. அவங்க டபுளா இருப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க சரிங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க சரிங்களா? நீங்க அது வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருங்க. தூக்கத்தை போடுங்க. வேலை எதையும் பண்ணிடாதீங்க சரிங்களா? நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். சிடவுன். தேங்க்யூல வேணா நீங்க சிடவுனுங்க. சரி, வேலை தான் பண்ணக்கூடாது. அத்தை பாத்தீங்களா அத்தை? அவங்க பாட்டிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருந்து பணம் போகுது. இதையெல்லாம் சாதாரணமா கடந்து போக முடியாது. மாமா வேற இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஐயா, யாரு? ஐயா இல்லைங்களா? என்ன விஷயம்? ரொம்ப நாளா என் வீட்டுக்காருக்கு வேலை இல்லம்மா. அதான் ஐயாவை பார்த்து வேலை கேட்கலான்னு வந்தம்மா. இப்ப பாரு, உங்களுக்கு உதவி கேட்கறதுக்கு வேற ஆளே இல்லையா? இங்க என்ன பணம் அச்சா அடிச்சு வச்சிருக்கோம்? ஆனா உன்ன கிளம்பி அத பண்ணி கொடுங்க இத பண்ணி கொடுங்கன்னு வந்துடுறீங்க. ஏங்க, உங்களோட பிரச்சனையை நீங்க தாங்க பாத்துக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் வந்து வாசல்ல நிக்க வேண்டியது. ஒரு தடவை சொன்னா புரியாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இங்க எவ்வளவு சூடு வச்சாலும் புத்தியே வரமாட்டேங்குது. அம்மா போலாம். அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா, இவங்க வேலை வேணும்னு கேக்குறாங்க. அம்மா, அப்பா இந்த தொகுதியோட எம்எல்ஏமா. உதவினா நம்ம வீடு தான் தேடி வருவாங்க. அம்மா, ஓட்டு கேட்கும்போது ஒவ்வொரு வீடா போய் நின்னோம்ல, அதை மறந்துட்டீங்களா? அக்கா, நீங்க அந்த மனுவை கொடுங்க. அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் அப்பாட்ட பேசி உங்க வீட்டுக்காருக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் சரிங்களா? ரொம்ப நன்றிப்பா. அத்தை, அம்மா எதை நினைச்சு பேசினாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படிதான். மன்னிச்சிருங்க அத்தை. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அத்தை நீங்க வீட்டுக்கு வரணும்? சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி. அது மட்டும் இல்ல, துளசியும் பாத்துட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். சரிங்க அத்தை, நீங்க பாத்துட்டு போங்க, நான் வந்துடுறேன். அக்கா. ஏய் துளசி, அக்கா. எந்த கையில? ஐயோ, என்ன துளசி, உன் கையில இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மா ஒண்ணும் இல்லம்மா, சின்ன கீரல் அவ்வளவுதான். இதுதான் சின்ன காயமா? இத பார், எவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. மா சின்னதா தான் இருந்தது, எல்லாரும் பெருசாக்கிட்டாங்க. ஆறிடுமா, நீ கவலைப்படாத. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. பண்ணி வச்சு. ஏய், யார் அது? எந்தியா செல்லமா?
எப்படி இருக்க கண்ணு? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கியா? நீங்க சொல்லவே இல்ல. என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ஓ ஆமா, சர்ப்ரைஸா வந்தேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பாக்குறதுக்காக. அப்படியா பாட்டி? நான் நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். அப்படியா? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியா? சித்தி நீங்களும் வாங்க. நீயும் போ. நீ பாட்டி அழைச்சிட்டு போ, நான் அப்புறம் வரேன். சரி சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இல்லன்னா தியா குட்டி கோச்சுக்கோ. ஓடி வாங்க. போலாம் போலாம், போ போ போ. அஞ்சலி, நான் தான் லாயரை பாக்குறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக இவங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச? இல்லக்கா, நான் இவங்கள பத்தி நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். சிட்டில ரொம்ப முக்கியமான லாயர். இல்லக்கா, வழக்கமா நிறைய பேர் இந்த தொழில பணத்துக்காக மட்டும்தானே வேலை செய்வாங்க. நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காம யார் காசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்காக தான் நிப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லக்கா, நியாயத்து பக்கம் மட்டும்தான் நிப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா பணம் வாங்காம கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. இவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே கோர்ட்ல ஆப்போசிட் லாயர் கூட நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. நேர்மையான ஒரு லாயர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சரியான ரோல் மாடல் காயுங்க. மேடம், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வா வா.